பேய் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது சில பேர் இருக்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் இல்லைன்னு சொல்லுவாங்க. என்ன கேட்டீங்க அப்படின்னா நானும் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனா சில கதையை படிக்கும் போது ப்ரூஃபோட அதை சொல்லும் போது அதை படமா எடுக்கும் போது ஒருவேளை இருக்குமோ. நான் தான் அஜிரன். வெல்கம் டு அமானுஷ்ய உலகம். 1 2 3 4 5. இந்த கதை 1992 நடக்குது. டேனியலும் அவரோட ஒய்ஃபும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. டேனியலுக்கு நைட் தனிதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கீழே போய் குடிக்கலாம்னு தன்னுடைய ரூம் டோரை திறக்கிறாரு. What happened? Is it vandalized? ஏதோ ஒரு பிளாக் ஷேடோவை அவர் பாக்குறாரு. இதை பார்த்த உடனே பயத்துல டோர் மூடிட்டு யோசிக்கிறாரு, ஒருவேளை நம்ம எதனா ஷேடோவை பார்த்துருப்போம். ஏன்னா தூக்கத்துல இருந்து எழுந்து வரும்போது சடனா எதுனா பார்த்தோம் அப்படின்னா பயப்படும் இல்லையா, நம்ம கூட பயந்துருப்போம். சோ அது ஏதோ ஒரு ஷேடோவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகைன் அந்த டோர் திறக்கிறாரு. Oh, whoa, whoa. இதை பார்த்த உடனே டேனியல் பயந்து போய் டோர் க்ளோஸ் பண்றாரு. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் அது ஷேடோவா இருந்துச்சு, ஆனா இப்ப அது மூவ் ஆகிறதால ஏதோ ஒரு விஷயம் நம்ம வீட்டுல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உணர்றாரு. அதனாலேயே பயந்து போய் தன்னோட ஒய்ஃபை எழுப்பி இந்த மாதிரி நான் ஏதோ ஒரு ஷேடோவை பார்த்தேன், அது அங்கிருந்து மூவ் ஆகி நம்மளை நோக்கி வருது அப்படின்னு சொல்றாரு. இது பேய் அப்படின்னு சொல்லிட்டு இவர் எக்ஸ்பிளைன் பண்றாரு. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எவனா திருட எவனா உள்ள ஒன்று போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போன அவங்க சரி ஃபர்ஸ்ட் நீங்க போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதனால டேனியல் வந்து போலீஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு, இந்த மாதிரி என் வீட்டுல ஏதோ ஒன்று இருக்கு, எனக்கு அது ரொம்ப பயமா இருக்கு, ஏன்னா ஃபர்ஸ்ட்ல ஷேடோ வந்துச்சு இப்ப அது மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா போலீஸ் அந்த சைட்ல இருந்து வேணா குடிச்சிட்டு வளர்றானோ அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி ஓகே, டேனியல் வீடும் பக்கத்துல தான் இருக்கு, ஒரு எட்டு போய் பார்த்துலாம்னு சொல்லிட்டு போலீஸ் அங்க இருந்து கிளம்பி இங்க வீட்டுக்கும் வராங்க. போலீஸ் ஒரு வழியா வீட்டுக்கும் வராங்க. ஏன்னா கெட்ட இருக்கிறதால சீக்கிரமா வீட்டுக்கும் வந்துட்டாங்க. போய் செக் பண்ணி பார்த்தா எல்லாமே நார்மலா இருக்கு. கொஞ்ச நேரம் வரைக்கும் சடனா வீட்டுல அங்க இங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சத்தம் வருது. ஆரம்பத்துல என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா ஏன்னா பிராங்க் பண்றாங்களோ, ஏன்னா கூப்பிட்டு வச்சு ஏன்னா பிராங்க் பண்றாங்களோ அப்படின்னு நினைச்ச போலீஸ் வந்து இன்னொரு வாட்டி வீட்டை செக் பண்றாங்க. ஆனா செக் பண்ணி பார்த்தா சவுண்ட் எங்க இருந்து வருதோ அங்க போகும்போது எதுவுமே அங்க இல்லை. அப்பதான் டேனியல் ஒருவேளை இது என் பொண்ணா இருக்குமோ, உங்க பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்க, ஆமா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என் பொண்ணு செத்துட்டாங்க, என் பொண்ணு செத்ததுல இருந்து தான் வீட்டுல இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. போலீஸ் வந்து எப்படி உங்க பொண்ணு செத்தாங்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு நாள் ஸ்கூல்ல இருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு, அந்த கால் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லும்போது அந்த சைட்ல இருக்க டீச்சர் உங்க பொண்ணோட ஆக்டிவிட்டி கொஞ்சம் கூட சரியில்லை, ஸ்கூல்ல ஓஜா போர்டு வந்து விளையாடிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்ப நம்ம யாருக்கிட்ட பேசணும் அப்படின்னா மொபைல் போன் யூஸ் பண்றோம் இல்லையா, அதே மாதிரிதான் பேய் கிட்ட பேசுறதுக்காக யூஸ் பண்ற ஒரு டூல் தான் ஓஜா போர்டு. அந்த ஓஜா போர்டு வந்து தான் உங்க பொண்ணு ஸ்கூல்ல விளையாடிட்டு இருக்கா, இவளை வந்து கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரி ஓகே, போயிட்டு ஸ்கூல்ல கூப்பிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் ஸ்கூலுக்கும் போறேன். போயிட்டு என் பொண்ணையும் கூப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த அவ சோகமாவே தான் இருந்தா. சரி ஓகே, ஸ்கூல்ல என்ன திட்டிருப்பாங்க அதனால சோகமா இருப்பான்னு சொல்லிட்டு நானும் அது கேஷுவலா விட்டுட்டேன். ஆனா அன்னைக்குல இருந்து தான் அவளோட ஆக்டிவிட்டி சுத்தமா சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு. நைட் நேரத்துல தனியா பேசுறதும் செவுத்துல கிறுக்கி வைக்கிறதுமா ஆரம்பிச்சா. இது அதிகமா ஆக ஆக என்னால இவ கிட்ட போய் டைரக்டா கேட்க முடியல. அதனால இவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு நான் கேட்டேன், ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ஒரு விஷயத்த சொன்னாங்க. அன்னைக்கு நாங்க ஓஜா போர்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஆத்மா எங்க கூட ரியாக்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு தான் எங்க டீச்சர் வந்து அந்த போர்டை வாங்கி உடைச்சிட்டாங்க. அது உடைக்கும் போது என்ன ஆச்சுன்னு தெரியல, உங்க பொண்ணு ரொம்ப நேரமா அழுதுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல இருந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்றாங்க. இத கேட்ட உடனே அவ ஏதோ மென்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்கா போல, அதனால நம்ம கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு டேனியல் அவரோட பொண்ணை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டு அவளை செக் பண்ணும் போது அவ சைக்கோசிஸ் அப்படின்ற ஒரு நோயாலையும் பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்றாங்க. சைக்கோசிஸ் அப்படின்னா இல்லாத ஒரு விஷயத்த இருக்குதுன்னு ஃபீல் பண்றதும், யாரும் நம்ம கிட்ட பேசுறாங்கன்ற ஒரு ஃபீலிங்கும், அது மட்டும் இல்லாம அங்கங்க சவுண்ட் வரும்போது ஒரு ஃபீலும் வரும். இந்த ப்ராப்ளத்துக்கு பேர் தான் சைக்கோசிஸ். ஆனா இது சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் மெடிசன் எல்லாம் எழுதி கொடுத்து அனுப்புறாரு. அவங்க எல்லாமே கிளம்பி வீட்டுக்கும் வராங்க. அன்னைக்கு நைட் தூங்குறாங்க. காலையில எழுந்து பார்த்தா என் பொண்ணு பெட்ல செத்து கிடந்தா. அதுக்கப்புறம்
போலீஸ்லாம் வந்தாங்க. ரூமை செக் பண்ணி பார்க்கும்போது ரூம் ஃபுல்லா கண்ணாடி உடைஞ்சு இருக்கிறதையும், போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது என் பொண்ணோட வயித்துல ஏற்பட்ட ரத்த கசிவால தான் அவ செத்து இருக்கா. என்ன விஷயம் அப்படின்னா, அந்த பொண்ணு அந்த கண்ணாடி எல்லாம் உடைச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டுருக்கு. அதனால வயிற்றுல இருக்கிற இடத்தெல்லாம் கீறல் ஏற்பட்டு ரத்த கசிவால தான் அவ செத்து இருக்கா போல. இதைதான் அவங்க டேடி அழுதுட்டு போலீஸ் கிட்ட சொல்றாரு. ஒரு நிமிஷம் இருங்க, என்னைக்குல இருந்து இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. டேனியல் இன்னொரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் நான் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ என்னோட இந்த விரல குச்சி இழுக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. சடனா எது பார்த்தா யாருமே ரூம்ல இல்ல, என் ஒய்ஃபும் நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அதே டைம்ல கிச்சன்ல ஏதோ விழுந்த ஒரு சவுண்டு கேட்டுச்சு. சரி என்ன இருக்கும்னு சொல்லிட்டு நான் போய் அங்க பார்க்கும்போது அங்க யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. Okay, here goes nothing. அன்னைக்குல இருந்து தான் இந்த அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. டேனியல் இதை பத்தி சொல்லும் போது இங்க இருந்த போலீஸ்ல கொஞ்சம் பேர் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. ஏன் அப்படின்னா, டேனியல் ஃபர்ஸ்ட் போன் பண்ணும்போது என்ன நினைச்சாங்க, ஏதோ குடிச்சிட்டு வளரும் அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனா போலீஸ் இங்க வரும்போது அவங்களுக்கே அந்த அப்நார்மலான ஆக்டிவிட்டியை கவனிக்கிறாங்க. ஸோ இதனால எனக்கு தோணுன மாதிரி அவங்களுக்கும் தோணி இருக்கு, ஒருவேளை இருக்குமோ. மிச்சம் இருக்கிற கொஞ்சம் போலீஸ் சரி ஓகே வாங்க டேனியல், நம்ம இந்த இடத்த விட்டு வெளியே போயிடலான்னு கூப்பிடுறாங்க. செத்து போன என் பொண்ணு தான் ஒருவேளை இதெல்லாம் பண்ணுதோ அப்படின்னு கேட்கிறாரு. போலீஸ் இருக்கலாம் டேனியல், வாங்க இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை நீங்க நம்புறீங்களா அப்படின்னு கேட்கிறாரு. போலீஸும் நம்புறோம் அப்படின்னு சொல்லும் போது டேனியல், உண்மையிலேயே என் பொண்ணு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நம்புறீங்க அப்படின்னா அதை நானும் நம்புறேன். இந்த வீடு அவ ஆசைப்பட்டு அவளுக்காக கட்டின வீடு. ஸோ அதனால இந்த வீடை விட்டு நாங்க எல்லாருமே கிளம்புறோம், அவ சந்தோஷமா இங்க இருந்தா மட்டும் போதும்னு சொல்லிட்டு டேனியல் அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க. காலங்கள் கடந்துருச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த வீடு பூட்டினபடியே தான் இருக்கு. மக்கள் அந்த சைட்ல போகும்போது அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. லைக் நைட்ல அழுகுற மாதிரியும் ஏதோ ஒரு நடமாட்டம் இருக்கிற மாதிரியும் சொல்றாங்க. அதையே தான் டேனியலும் நம்புறாரு, தான் பொண்ணு அங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, வீடியோ இதோட முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெடியா இருங்க. அடுத்த மிஸ்ட்ரியான வீடியோ வித் ப்ரூஃபோட நான் வரேன். பை.